வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியலையா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி புரியாம இருக்கீங்களா? ஆனா உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும்தான் இருக்கா? இருந்தாலும் நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்துல வரக்கூடிய ஹீரோ மாதிரி உங்க லைஃப்லயும் நடக்க 200% சான்ஸ் இருக்கு. தாய்லாந்தை சேர்ந்த டஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சின்ன வயசுலயேவும் நிறைய பிசினஸ் ட்ரை பண்ணி தோத்து போய் இருந்தாலும் முயற்சியை கைவிடாம தன்னுடைய அப்பாவோட கடனை மீட்டு காலேஜில் டிராப் அவுட் ஆகி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா வளம் வந்தாரு. அவருடைய கதையை பத்தி தான் இந்த வீடியோல நாம ஃபுல்லா தெளிவா கேட்க போறோம். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். இந்த படத்தோட ஹீரோ அவன் ஒரு சின்ன பையன். அவனுடைய பேரு டஃப். ஒரு மிகப்பெரிய பேங்குக்குள்ள போறான். பேங்க் எம்ப்ளாயி கிட்ட போய் எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவனுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்றான். நான் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி ஒன்று பில்ட் பண்ண போறேன், நான் பிசினஸ் பண்ண போறேன், அதுக்காக எனக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னு கேட்கறான். நமக்கும் ஆச்சரியமா இருக்கு, என்னடா ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய பேங்குக்குள்ள போய் அசால்ட்டா வந்து லோன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்படியே கதை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஆன்லைன் கேம் விளையாடுறதுல ரொம்ப அடிக்டா இருக்கான். கேமிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. அதாவது கேம்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை பை பண்ணலாம், நம்ம அதிகமான காசுக்கு விற்கலாம் அப்படின்னு. அப்படி கேம்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை விற்கிறது மூலமா நிறைய காசு பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த காசை வச்சு ஆக்சுவலா இவன்ட்ட ஆல்ரெடி பர்சனல் கார் ஒன்று இருக்கு. சில கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் வாங்குறான், இன்வெஸ்ட் பண்றான். அந்த காசை வச்சு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவ பேர் லின், ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா இவனை பார்த்து. ஆனா பேரண்ட்ஸுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. நீ இந்த வயசுல படிக்கணும், படிக்கிறத தவிர மத்த எல்லாமே பண்ணிட்டு இருக்க, நீ என்னதான் காசு சம்பாதிச்சாலும் உனக்கு கல்வி இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் கேம்ல நிட்டு திட்டுற நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்து இவனுடைய ஆசைக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போற வரைக்கும் அந்த கேம் பிசினஸ் ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல கிடைச்ச காசை கேம் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்காக மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவான், அதை விற்பான், அதெல்லாம் பார்ப்பான். இதே ரொட்டீனா வச்சிருக்கான். கிராஜுவேஷன் போகணும் அப்படின்றதுக்காக ஸ்டேட் யூனிவர்சிட்டியில போய் சீட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு கிடைக்கல. ஆனா ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல தான், பிரைவேட் யூனிவர்சிட்டியில தான் சீட்டு கிடைக்குது. ஆனா இவங்களுடைய பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிக்கிறது அப்படின்றது பயங்கர எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அப்பாவோட பிசினஸ் ஆல்ரெடி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பேங்க்ரப்சி ஆக போகுது. ஏன்னா தாய்லாந்தோட எக்கானமிக் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. இவங்களுடைய ஃபேமிலியே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை இவங்களால பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியாது. அந்த நேரத்துல தான் இன்னொரு அடி விழுகுது. அதாவது அந்த கேம் ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இது வந்து பாலிசி வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் விற்கிறத தடை செய்யறாரு. நம்ம ஹீரோவோட அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ணிடுறாங்க. அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த அவ்வளவு பெரிய அக்கௌண்ட் வந்து ஒரே நாள்ல கீழே விழுகிறான் நம்ம ஹீரோ. பாலிசி வயலேஷன் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல நிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் டிவிடி பிளேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை விற்கலாம், அதை பை பண்ணி அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். வாங்கிட்டு வந்தவன் சரியா பார்த்து வாங்காம வந்ததுனால உள்ள இருக்கக்கூடிய டிவிடி எல்லாமே வந்து ஆல்ரெடி பைரட் வெர்ஷன் இருக்கும் இல்லையா, திருட்டுத்தனமா வந்த டிவிடிஸ். இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அது மட்டும் இல்லாம டேமேஜா வேற இருக்கு. இப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைய காசு வந்து ஆல்ரெடி ஸ்பெண்ட் ஆயிருச்சு, செலவாயிருச்சு. இந்த டிவிடி பிசினஸ் ஊத்திக்கிறது. கார்ல இந்த அப்பா கூட்டிட்டு போய் உண்மையான பிசினஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கோ, மக்களுக்கு வேல்யூ கொடுக்கணும். நீ ஒரு தடவை பணத்தை இழந்துட்டனா உன்னால மறுபடியும் கெயின் பண்ணவே முடியாது. நீ தோத்து போன அப்படின்னா உன்னுடைய அப்பா மாதிரி தான் நீ கடைசியில ஆவ. ஆல்ரெடி நம்ம கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டோம், இதுக்கப்புறமா இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ உண்மையாவே ரியலாவே எஃபர்ட் போட்டு படிக்கிற, கத்துக்கிற, நீ எதை படிக்கணும்னு நினைச்சியோ அதை நான் படிக்க வைக்கிறேன், அது நீ கத்துக்கிற அப்படின்ற பட்சத்துல நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உனக்கு நான் ஃபீஸை பே பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த அப்பா சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து இல்ல, எனக்கு தேவையில்லை, என்னுடைய டியூஷன் விஷயம் என்னாலே கட்டிக்க முடியும் அப்படின்றான். வைராக்கியம் இருக்கு, அதே டைம்ல ஓவர் மண்டக்கணமும் இருக்கு. இவனுக்கு காசு கிடைக்குது, அதுவும் எப்படி கிடைக்குது அப்படின்னா இவனுடைய அப்பாவோட பழைய நெக்லஸ் ஒன்று இருக்கும், அதை அடகு வச்சு அதை பிளச் பண்ணி வாங்குறான். அதை இவன் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா தான் ஆட்டையை போட்டிருப்பான். ஸ்கூலை விட்டு வந்துட்டு இருக்கும் போது ஃபுட் ஃபேர் ஒன்று நடந்துட்டு இருக்கு, அதை போய் பார்க்கறான். அந்த தாய்லாந்துல பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மேக் பண்றதுக்கு ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவனுடைய பிசினஸ் ஸ்பிரிட் வந்து பயங்கரமா ஏற ஆரம்பிக்குது. இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க பத்தி எதையுமே யோசிக்கல நம்ம ஹீரோ. உடனடியா அந்த ஒரு மிஷினை வாங்கிடுறான். இதுக்கப்புறமா தான் கத்துக்கவே போறான் ஃப்ரைட் பீன்ஸ் எப்படி தயாரிக்க போறோம் அப்படின்னு. இவனா கஷ்டப்பட்டு சொந்த முயற்சியில ஃப்ரைட் பீன்ஸை எப்படியெல்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனா நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி ஒன்று வைக்கிறான், ஒரு மாலுக்கு எதிர்ப்புறமா. அந்த இடத்துல தான் இப்ப இவன் ஃப்ரைட் பீன்ஸை வந்து விற்க போறான். அவனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கிறான். காலேஜ் போயிட்டு வருவான், போயிட்டு வந்து ஈவினிங் டைம்ல இந்த ஃப்ரைட் பீன் பிசினஸ் தான் பண்ணுவான். எந்த டைமையும் வேஸ்ட் பண்றது. இவனுக்கு நல்லா தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் இந்த ஒரு பிசினஸ்ல சேர்த்துக்கிறான். அவரும் இவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. இந்த ஒரு பீன் பிசினஸ் விற்கிறதுக்கு இவர்
ஓனர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டையே அந்த ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறான். பெருசா எதுவுமே விற்க மாட்டுது, என்னடா எதுவுமே விற்க மாட்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மத்த கடைகள் எல்லாத்தையும் பாக்குறான், நோட் பண்றான், நோட்ஸ் எடுக்கிறான். எதுக்கு இவங்க கடைகள்ல எல்லாத்துலயும் வித்து போகுது, ஒரு மெர்ச்சன்டைஸ் கடையை பாக்குறான். அப்பதான் இவனுக்கு நல்லா தோணுது, அதாவது மக்கள் வந்து எந்த இடத்துல அதிகமா நிப்பாங்க, எந்த இடத்துல அதிகமா வந்து மக்கள் கூடுவாங்க அப்படின்ற பிளேஸை பார்த்து இந்த ஒரு மெர்ச்சன்டைஸ் கடை இருக்கிறதுனால தான் இந்த கடை நல்லா ஓடுது. சோ நம்ம விற்கிற பொருள் தப்பு கிடையாது, நம்ம வச்சிருக்கக்கூடிய லொகேஷன் தான் தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலா எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க வந்து எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஈவன் யூடியூப் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஈவன் நீங்க படிக்கலாம், ஈவன் ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கலாம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எது வேணாலும் நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு நாளும் அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல தப்பு பண்றோம், ஓகே இது ஏன் ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே கேள்வி வரணும். சரி ஓகே இது ஒர்க் ஆகலையா, அப்ப இதை பண்ணுனா இது ஒர்க் ஆயிரும் அப்படின்ற ஒரு தெளிவு வரணும், நம்பிக்கை வரணும். ஓகே இதை பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணணும் இந்த ரிசல்ட் வருதா அப்படின்னு. சரி ஓகே இதுவும் ஒர்க் ஆகலையா, நான் அதை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் நம்மளால ஒரு தெளிவுக்கு நம்மளால வர முடியும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஹீரோ கையில் எடுக்கிறான். இப்ப பார்க்கிங் ஏரியால ஒரு மெயின் லாபியில தான் கொண்டு போய் வச்சிருக்கான் தன்னுடைய ஃப்ரைட் பீன்ஸ் கடையை. நியூ கமர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு லொகேஷன்ல இவனுடைய ஃப்ரைட் பீன்ஸோட சேல்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பொருளை தயாரிச்சு கொடுக்கணும். நம்ம ஹீரோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, பிரச்சனையே கிடையாது. ஆனா லொகேஷன் தப்பா இருந்திருக்கு. சோ லொகேஷனை கரெக்டா கொண்டு வந்த உடனே அந்த குவாலிட்டியான பொருள் ரொம்ப ஈஸியா விற்கப்படுது. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு ஃப்ளோர்லயும் ஒரு பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்றான். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். எக்ஸாம் எழுதும் போது இவனுக்கு வந்து மைண்ட் அப்படியே கடப்பக்கமே தான் இருக்கு. எக்ஸாம் ரொம்ப வேகமா எழுதி முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா அவனுடைய கடைக்கு தான் போறான். இவனுடைய ஃப்ரைட் பீன்ஸ் கடையின் காரணமா அந்த மாலோட சீலிங்ல ஒரு மிகப்பெரிய ஸ்மோக் ஒன்று இருக்கு, புகை மாதிரி அப்படியே கருப்படிச்சிருக்கு மேல. இதை பார்த்து அந்த ஓனர் வந்து கடுப்பாயிரும். இது எல்லாத்தையும் இன்னைக்குள்ள நீ கிளீன் பண்ணலாம் அப்படின்னா உனக்கு இந்த இடத்துல பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து சொல்லிடுறாரு. அப்படி நம்ம ஹீரோ வந்து பண்ணல அப்படின்னா இந்த மால்ல இருக்கக்கூடிய இவனுக்கு இருக்க அந்த ஒரு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவனாவே அந்த இதுல ஏறி யாரையும் கூப்பிடல ஹெல்ப்புக்கு, அவனே பெயிண்ட் அடிக்கிறான், அவனே அதை சரி பண்றான். இதுக்கு ஒருத்தனை பெயிண்டரை கூட்டிட்டு வந்து அதை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இல்லாம அவனே பெயிண்ட் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவனே பண்றான். நைட் டைம்ல இவனுடைய அம்மா கூட வந்து நிக்கிறாங்க. செக்யூரிட்டி கார்டு அந்த இடத்துக்கு வராரு. டைம் ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ வந்து இன்னும் சரியா முழுசா முடிக்கல. அந்த ஒரு கார்டுக்கு தன் பையில இருந்து காசை எடுத்து கொடுக்குறான், லஞ்சமா கொடுத்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அந்த கார்டோ ரொம்ப நேர்மையான ஒரு ஆளு. என்னமா புள்ள வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை பிடிச்சி திட்டிட்டு போறான். போய் அவனை வந்து நல்லா படிக்க சொல்லு, நேர்மையானவனை வளர சொல்லு, பொலைட்டாவும் ஹானஸ்டியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் திட்டிட்டு போறான். இந்த அம்மா வந்திருக்காங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சைனாக்கு போறோம். ஏன்னா அப்பாவோட பிசினஸ் வந்து ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சி ஆயிடுச்சு, வேற வழியே இல்ல நமக்கும், நாம இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவால முடிவெடுக்க முடியல என்ன பண்றது அப்படின்னு. இவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அப்பாவோட சேர்ந்து அங்க போகலாம், இல்லனா இங்க இருந்து இவனுடைய பிசினஸ் இவனாவே சமாளிச்சாகணும். நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. இவன் தனியா இருந்தா அப்படின்னா கூட துணைக்கும் ஆள் இருக்காது, பிரச்சனை அப்படின்னா கைடன்ஸ் பண்ண ஆள் இருக்காது, தனியாவே சமாளிச்சாகணும். ஆனா அடுத்த நாள் போய் நம்ம ஹீரோ அம்மா கிட்ட சொல்றான், இல்ல நான் தாய்லாந்துல தான் இருக்க போறேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் நான் நல்லா படிப்பேன். அப்பா நீ சொன்ன மாதிரி நான் நல்லா படிப்பேன், நீ என்னுடைய ஃபீஸுக்கு வந்து பே பண்ணு, நான் நல்லபடியா படிப்பேன். இந்த அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு சரி அப்படின்னு. ஆனா அம்மாவால தான் இதை ஏத்துக்கவே முடியல. அம்மாவால இந்த பையனை புரிஞ்சு இருக்க முடியல. இத்தனை வருஷமா இந்த அம்மா தான் பிள்ளைய வந்து பிரிஞ்சே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப வருத்தத்தோட அழுகி கண்ணீர் மல்க அந்த இடத்தை விட்டு போறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்த உடனேவும் அந்த ஒரு ரூஃபை வந்து மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சடனா அந்த ஒரு மாலோட இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வராரு. வந்தவர் நம்ம ஹீரோவோட கான்ட்ராக்ட் அப்படியே வந்து கிழிச்சு தூக்கி போட்டுட்டு டெர்மினேஷன் லெட்டர் வந்து கொடுத்துறாரு. நம்ம ஹீரோவும் இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு அடி மேல அடி விழுக ஆரம்பிக்குது. அதாவது பேங்க்ரப்சி காரணமா நம்ம ஹீரோ தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டையும் அரசாங்கம் வந்து எடுத்துக்க போகுது. அதாவது அந்த கடன்காரர்கள் வந்து எடுத்துக்க போறாங்க. சோ அதனால இவனுக்கு வேற வழியே இல்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் இவனுக்கு இப்ப கூட இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது இவனுடைய அந்த அங்கிள் மட்டும்தான். என்னதான் வீட்டை வந்து சீல் வச்சிருந்தாலும் யாருக்கும் தெரியாம அந்த அங்கிளும் நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ளே போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல வந்து தனியா ஒரு மாதிரி தனிமரமா நின்னுட்டு இருக்கான், நடந்து வந்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம வந்தவன் வழியில லின்ன பாக்குறான். இவனுடைய கேர்ள் ஃபிரெண்டு பார்த்த உடனே எதுவுமே பேசல, வேகமா போய் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அழுக ஆரம்பிக்கிறான். வார்த்தைகள் வரல நம்ம ஹீரோக்கு. அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு என்னடா தங்கம் என்ன ஆச்சு, சரி விடு பாத்துக்கலாம் ஒண்ணும் இல்ல சரியா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அப்படியே வந்து அவ கூட்டிட்டு போறா. போற வழியில இந்த பொண்ணு இவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சீ ஃபுட்டை வந்து கொடுக்குறா. ஆக்சுவலா அது வந்து ஒரு சீ வீடு. அந்த சீ வீடோட டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ இது இவனுக்கு பிடிச்சு போச்சு. சரி ஓகே இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு உடனடியா அந்த சீ வீடு ப்ராடக்ட்டை தன்னுடைய அங்கிளோட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் தயாரிக்கலாமோ அவ்வளவு சீக்கிரம் தயாரிக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவங்க நினைச்சபடியே வந்து அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த அங்கிளால அந்த ஒரு சீ வீடை வந்து ப்ராப்பரா வந்து ஃப்ரை பண்ண முடியாது.
முடியல, சரி செய்ய முடியல, அதுக்காக வருந்துறாரு என்னால பண்ண முடியலப்பா அப்படின்னு. சோ இப்போ ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறான். சரி வந்தது வந்துச்சு, போனது போச்சு, நான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட போறேன், நான் ட்ரை பண்ணி தான் பார்க்க போறேன், ஒரு கை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் வந்து அப்படியே செல் பண்றான், விற்கிறான். உடனடியா வித்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், அது மட்டும் இல்லாம இவங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கணும். இதுக்காக தான் ஒரு நாள் நைட்டு வந்து பார்க்கும்போது இந்த அங்கிள் வந்து ஃப்ளோர்ல விழுந்து கிடக்குறாரு, ரத்த வாந்தி எடுத்து கிடக்குறாரு. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த அங்கிள் வந்து பெட்டரா இருக்காரு. அதுக்கப்புறமா இவனாவே முயற்சி பண்ணி அந்த ஒரு சீவீட ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரை பண்றான். எவ்வளவு டேஸ்டியா பண்ண முடியுமோ அவ்வளவு டேஸ்டியா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லா இன்கிரீடியன்ஸும் போயிருச்சு. என்னதான் இருந்தாலும் இவனால அந்த ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியல. சோ வேற வழியே இல்ல, இவன் இப்ப ரீசெண்டா வாங்கின காசு கொடுத்து வாங்கின அந்த ஒரு ரா மெட்டீரியல், ஐ மீன் அந்த ஒரு சீவீட வந்து எடுத்து இப்ப ஃப்ரை பண்ணி ஆகணும், ட்ரை பண்ணணும். அதை வச்சு தான் ட்ரை பண்ண முடியும். நேத்து பேஞ்ச மழையில அது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. சோ அதை வச்சு மறுபடியும் ஃப்ரை பண்ணி பார்க்கறான். இது முன்ன இருந்ததை விட டேஸ்டியா இருக்கு. சோ இப்போ இவனுக்கு வந்து ஒரு ரெசிபி ஐடியா ஒன்று கிடைச்சிருச்சு. சோ அதை வந்து நல்லா ஒரு மாதிரி ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அதுல தோத்து போனதுக்கு அப்புறமா அகைன் ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதுல தோத்து போனதுக்கு அப்புறமா அகைன் ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாத்தையும் இழந்து நிற்போம். அந்த டைம்ல தான் ஒரு நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இவ்வளவு நேரம் நம்ம இதை தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும், ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். அந்த தெளிவை யூஸ் பண்ணி தான் இப்ப கரெக்டான ஒரு இன்கிரீடியன்ட்டை கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ இவனுடைய பிசினஸ் வந்து நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. $25,000 ஒரே மாசத்துல சம்பாதிக்கிறான். இப்போ இவனுடைய இன்கம் அப்படின்றது போதுமான அளவு இருக்கு. தன்னுடைய ஃபேமிலியோட ப்ராப்ளத்துக்கு இவனால கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றான் இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை. ஆனா இந்த அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, மகனே என்னுடைய கடன் ஆல்மோஸ்ட் $1 மில்லியன் இருக்கு. இதை கேட்டு அவனுக்கு வந்து வாயடைச்சு போச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இவன் போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு எஃபர்ட் அப்படின்றது போதாது அப்படின்னு சொல்லி தெரியுது. இன்னும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். இவனுடைய அந்த ஒரு வீட்டு இருந்துச்சு இல்லையா, அதை சீல் வச்சிருந்தாங்கல்ல, அதை இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அந்த பேங்க் இன்னொரு ஆளுக்கு இவனுடைய வீட்டை வித்துட்டாங்க. வீட்டை விட்டு போக மனசே இல்ல அவனுக்கு. அந்த வீட்டுல தான் எக்கச்சக்கமான மெமரிஸ் இருக்கு, மெமரிஸ் ஆஃப் மர்டரர். இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவலையினால தூக்கம் இல்லாம தவிச்சிருக்காங்க. இதை எதை வச்சு புரிஞ்சிருக்கான் அப்படின்னா, பக்கத்துல தூக்க மருந்து இருக்கு, மயக்க மருந்து இருக்கு. இதை நினைச்சு எல்லாத்தையும் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் நைட்டு வந்து பசிக்குதே அப்படின்ட்டு 7-Eleven அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள சீவீடு ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. அந்த ப்ராடக்ட்டை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் நம்ம வந்து வெளியிலேயே விற்கணும், நம்ம சூப்பர் மார்க்கெட் கிட்ட அப்ரோச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா தைரியம் வேணும் இதுக்கெல்லாம். உண்மையை சொல்லணும்னா 7-Eleven மேனேஜரே போய் மீட் பண்றான். இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன், சீவீடு ப்ராடக்ட் எல்லாத்தையும் தயாரிச்சிட்டு இருக்கேன், இந்தாங்க இது நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, என் ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி கவர் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க உங்களுடைய சூப்பர் மார்க்கெட்ல வைங்க, கமிஷன் பேசிஸ்ல நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மேனேஜர் சொல்றாங்க இந்த பேக்கேஜ் அப்படின்றது நல்லா இல்லப்பா, போதுமான அளவு இல்ல, அட்ராக்டிவா இல்ல, எப்படி மக்கள் கவர்ந்து வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பார்க்க இது அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்ம ஹீரோக்கு. என்னடா நம்ம ஹீரோ வந்து காலேஜுக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு பார்க்க வராங்க. நம்ம ஹீரோவோட வீடை பேங்க்ரப்சினால ஆல்ரெடி வந்து ஜப்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது. லினுக்கு இதை பார்த்து அவ கோவப்படுறா, ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு. நீ என்ன உண்மையாவே லவ் பண்றியா, நீ வந்து எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் இருக்கணும்டா, உன்னுடைய கஷ்டத்தை என்கிட்ட ஷேர் பண்ணணும். இப்படியாப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையை சொன்னா கஷ்டத்துல வந்து என்ன நீ தனியா இருக்க விடுறியா, போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன் மேல கோவப்படுறா. அதாவது இதை வந்து கோபம் கிடையாது, அன்பின் மிகுதியால வர கோபம். ஏன் என்ன உன் கஷ்டத்துல என் கூட சேர்த்துக்க மாட்டேற அப்படின்னு. என்னுடைய அப்பா கிட்ட கண்டிப்பா நான் கேட்டு உனக்கு நான் பெரிய உதவி செய்யறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ வந்து என்ன நீ வேற ஒரு ஆளா பார்த்துட்டு இருக்கடா, நான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சரியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுறா. என்னது உன் அப்பா கிட்ட இருந்து வாங்கி எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ரோசம் வந்துருது நம்ம ஹீரோக்கு. அந்த இடத்துலயே அந்த லின் பொண்ணை பிரேக்கப் பண்றதுக்கு வழிவகுக்கிறான். கோவப்படுற மாதிரி பேசிட்டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறான். இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன், இதுதாங்க மோஸ்ட் ஆஃப் த பசங்களோட மனசு. அங்க அப்படியெல்லாம் பேசிட்டு வந்தான்ல, இங்க ரூமுக்குள்ள வந்து தனியா ஃபீல் பண்றான். என் கூட லின் இருந்தா அப்படின்னா அவ வந்து சந்தோஷமா இருக்க மாட்டா கண்டிப்பா. ஏன்னா நான் அடிக்கடி அதிக முடிவுகள் எடுத்துட்டு இருக்கேன், பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் வந்து நான் ஃபெயிலியருக்கு வந்துருவேன். என்னுடைய அப்பாவோட கடன் $1 மில்லியன் கிட்ட இருக்கு. என் கூட இருந்தா அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவளுடைய ஃபேமிலியையும் சேர்த்து நான் கீழே இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவளுடைய வாழ்க்கை அந்த இடத்துல நின்னுரும். அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நான் அவ கூட இருந்தா அவ கண்டிப்பா சந்தோஷமா எடுக்க மாட்டா. ஃபியூச்சர்ல இது இப்படியே தொடர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கலாக்கிட்டு அந்த இடத்தை விட்டு இவன் போறான். பேக்கேஜை இம்ப்ரூவ் பண்றான், ரொம்ப கஷ்டப்படுறான், மறுபடியும் ரெடி பண்றான். 12th ஃபெயில் படத்துல வர மாதிரி ரீஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்றான். பேக்கேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு 7-Eleven ஆபீஸுக்கே வரான் ப்ரோமோட் பண்றதுக்கு. மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரியுது இந்த மேனேஜருக்கு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு
பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல அவங்களுக்கு நம்பிக்கை போச்சு, ப்ராடக்ட் சரியா இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. சோ இப்போ இவங்க நம்ம ஹீரோவை மதிக்கவே இல்ல. கடுப்பான இவன் அந்த எலிவேட்டர் கார்டு கிட்டே கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்கான். தன்னுடைய அம்மாக்கு வந்து கால் பண்ணி சொல்றான், மாம் இந்த மாதிரி நான் தோத்துட்டேன், என்னுடைய எஃபர்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் வீண் ஆயிருச்சு, நான் சக்சஸ்ல போய் முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் நான் நிறைய ட்ரை பண்ணேன், என்கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாமே இப்போ போச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, இதுக்கப்புறமா ட்ரை பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ குழந்தையா இருக்கும் போதுல இருந்து நீ விட்டே கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு விஷயத்துக்கும், மறுபடியும் கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணிட்டே இருப்ப, அதுதான் நீ சரியா, இப்ப என்ன ஈஸியா விட்டு கொடுக்குற, போ ட்ரை பண்ணு, முயற்சி பண்ணு, விட்டுறாத அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க. அது போச்சுன்னா என்னடா, போய் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணு, குட் கிரேட் எடு, மறுபடியும் மேல வா, மறுபடியும் காசு சம்பாரி, உனக்கு பிடிச்சத மறுபடியும் பிசினஸ் பண்ணு, உன்னை யார் தடுக்க போறா அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க. சரி உன்னுடைய டெஸ்ட் ஸ்கோர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏமா நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறான். என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஆல்ரெடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணிருப்பான், டிராப் அவுட் ஆயிருப்பான். ஏன்னா இவன் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும், டைம் கொடுக்க முடியாம இருந்திருக்கும். சோ அதனால இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பான். இப்போ இவனுக்கு படிப்பும் கிடையாது. ஆனா லக்கிலியா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு நடக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோட வாழ்க்கையிலும் நடக்குது. இவன் அந்த லிப்டோட எலிவேட்டர்ல வச்சுட்டு போன அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த மேனேஜரோட கண்கள்ல போய் படுது யதார்த்தமா. அதை பார்த்து அவங்க வந்து, என்னடா இந்த ப்ராடக்ட் இவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு, இது யாரு பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேடம் இப்பதான் உங்களை வந்து வெயிட் பண்ணி ஒருத்தன் வந்து இங்க இருந்து கிளம்பி போனான், அவன் தான் கொண்டு வந்திருந்தான், ஒரு சின்ன பையன், அப்படி அவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஒரு ப்ராடக்ட்டை குவாலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்புறாங்க. குவாலிட்டி டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய ஃபேக்டரிக்கு வந்து நாங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், சோ எல்லாமே சரியாச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரும் சொல்றாங்க. ஃபேக்டரியா, நம்ம ஹீரோ ஃபேக்டரிக்கு எங்க போவான், வீடே இல்லாம இருக்கான். சோ இப்பதான் வந்து பேங்க்குக்கு வரான், லோன் கேட்கறான், தன்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லி லோன் கேட்கறான். இதுதான் அது ஓப்பனிங் சீனா இருந்திருக்கும். ஆனா அவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு 19 வயசு தான் ஆகுது, இவனை நம்பி எப்படி லோன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க லோன் கொடுக்கல இல்லையா, அதனால கடுப்பா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். இப்போ இவனுக்கு காசு தேவைப்படுது, எப்படியாச்சும் ஃபேக்டரியை ரெடி பண்ணி ஆகணும், இல்லனா இந்த ஒரு கான்ட்ராக்டும் போயிடும். என்ன ஆனாலும் சரி நான் விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஆசாசியா பிடிச்ச, தனக்கு ரொம்ப பிடிச்ச, உண்மையை சொன்னா உன்னை இழக்காம உன்னை பெறவே முடியாது, தனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னை இழந்தாதான் தனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொன்னு கிடைக்கும் சரியா, தட் இஸ் ரியாலிட்டி. எல்லாமே அட் த டைம்ல கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்ல. சோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு பர்சனலான காரை விற்கிறான், வித்து அதுல இருந்து வர காசை யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபேக்டரி ஒன்ன ரெடி பண்றான். அந்த ஃபேக்டரியை உருவாக்க ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுடைய நேரத்தை எல்லாத்தையும் கொடுத்து அதுல கூட்டுறதுல இருந்து பெருக்கிறது வரைக்கும், அந்த ஃபேக்டரியோட செட்டப் வரைக்கும் வேற யாரையும் விடல, இவனே அந்த எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறான். நான் ஓனர் இருப்பான், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இல்ல, எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லைன்னா நம்ம செஞ்சுதானே ஆகணும். அந்த மேனேஜரும் இந்த ஒரு ஃபேக்டரிக்குள்ள வராங்க. உள்ள வந்து பாக்குறாங்க, பயங்கர கிளீனா இருக்கு, பியூரா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்க லொகேஷன் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இதை பார்த்து அவங்க வந்து வியந்து போறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஒன்று வருது. பார்த்து ஐயோ குவாலிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருமோ, இதை பார்த்து தூய்மை இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு திடீர்னு அவங்களோட தோள்பட்டுல கை வைக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த படிச்சிட்டான். மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். புத்திசாலி இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட. அவங்க குவாலிட்டி டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அப்டேட் பண்றான். 7-Eleven மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து பர்மிஷன் வருது. இந்த 7-Eleven ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 72,000 பீசஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்களோட சைடுல இருந்து. சோ அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கர பிஸியா இருக்கான் நம்ம ஹீரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா உழைக்கிறான். இந்த அங்கிளும் அவரோட சைடுக்கு அவரால் எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவரோட வயசுக்கு அவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு ப்ராடக்ட்டையும் உற்பத்தி பண்ணி முடிக்கிறாங்க, பேக்கேஜ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவரை போய் கட்டி பிடிச்சுக்கிறான். ஏன்னா இவ்வளவு நாள் இவர் கூட இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோவால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. வாழ்க்கையில ஒருத்தராச்சும் இந்த மாதிரி ரொம்ப லாயலா வேணும், ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா டைமுக்கு இதை கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். அவங்க ஆர்டர் பண்ண டைம்ல நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா தூங்கவே இல்ல, வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். உள்ள வந்தவன் அந்த ஆபீசர் வந்து இவனை மதிக்க மாட்டாரு. ஏன்னா இவன் லேட்டா வந்திருக்கான். நீ கொண்டு வந்த எல்லா ப்ராடக்ட்டும் ஓகே, ஆனா எல்லாமே லேட்டா வந்திருக்கு, ஷெட்யூல் பண்ணதை விட ரொம்ப லேட்டா வந்திருக்கு, அதனால நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வெளியேற்றலாம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து மனம் உடைஞ்சு போய் நிக்கிறான். நம்ம ஹீரோவோட மூக்குல இருந்து இவன் கடந்த 2 நாளா தூங்கி இருக்க மாட்டான் சரியா, ரத்தம் வந்துருது. இதை பார்த்தா அந்த ஆபீசர் இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து சேர்த்திருக்கானே அப்படின்னு இவனுக்காகவே இவன் உழைச்ச அந்த உழைப்பின் காரணமா அவர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. கடைசியா சொல்றாரு, இதுக்கப்புறமா மறுபடியும் இதே மாதிரி லேட் ஆக கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கிக்கிறாரு. கையெடுத்து கும்பிடுறான் நன்றி அப்படின்னு. நம்ம ஹீரோவோட கடின உழைப்பு அப்படின்றது வீண் போகல. தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்றான். இப்ப இவனால தன்னுடைய ஃபேமிலியோட மொத்த கடனையும் அடைக்க முடியும். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் சொன்ன மாதிரி தான் முதல் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டம், இனிஷியலா போய் சஸ்டெயின் ஆகிறது மட்டும் தான் கஷ்டம். அதுக்கப்புறமா அதை வந்து
டெவலப் பண்றது அப்படின்றது ஈஸி, அந்த சஸ்டெயின் ஆகிற ஸ்டேஜை நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டான். ஐ மீன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஈஸியா முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷங்கள் கழிச்சு 7-Eleven அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனி அவங்க நம்ம ஹீரோக்கு கொடுத்த ஆஃபரின் மூலமா நிறைய பிரான்ச்சுக்கு வந்து அவனால வந்து ஆர்டர் கொடுக்க முடியுது. சீவீட் ப்ராடக்ட்ஸை சர்வீஸ் பண்றான். நம்ம ஹீரோவால 2 வருஷங்கள் கழிச்சு அவனுடைய மொத்த ஃபேமிலி கடையையும் அடைச்சு முடிக்கிறான். இப்போ இவங்க அவங்களுடைய சொந்த வீட்டிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா மறுபடியும் அந்த வீட்டை நம்ம ஹீரோ வாங்கிடுறான். இவனுடைய ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 2500 எம்ப்ளாயிஸ் வந்து வேலை பார்க்கறாங்க, இன்க்ளூடிங் 27 நாடுகள்ல. அந்த 2500 எம்ப்ளாயிஸை யூஸ் பண்ணிக்கிட்டு 6000 7-Eleven பிரான்ச்சஸ்க்கு 27 நாடுகளுக்கு உலகம் முழுக்க சர்வீஸை டெலிவரி பண்ணிட்டு இருக்கான் 24/7. சவுத் கொரியால சொந்தமா சீவீடு ஃபார்மையும் கிரியேட் பண்றான். ரா மெட்டீரியல்ஸ் இதுக்கப்புறமா அவன் யாருக்கிட்டையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இவனே அந்த சொந்த ரா மெட்டீரியலும் உருவாக்கிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஐ மீன் அந்த டஃபோட ஆக்சுவலா உண்மையிலே ஒரு கோட் ஒன்று இருக்கு. நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து ஓடிட்டீங்க அப்படின்னா, அந்த டைம்ல கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேம் ஓவர், அங்கனே முடிஞ்சு போச்சு. கிவ் அப் பண்ணாம நிலைச்சு நிக்கணும். அந்த டைம் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதுவே சரியாயிரும். அதுக்கான வழி, அதுக்கான பாதையை அதுவே உருவாக்கிக்கிறோம். அந்த ப்ராப்ளமே அதுக்கான சொல்யூஷனை எடுத்து தரும் அப்படின்னு சொல்லி ரியல் லைஃப்லயே சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல இந்த படம் வந்து முடிய வருது. இந்த ஒரு உண்மை கதை கண்டிப்பா உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அது ஒரு தரமான படத்துல வந்து மீட் பண்றேன். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். வித்தியாசமான படங்களையும் உண்மை கதைகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த படத்தின் மூலமா நாம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முயற்சியை மட்டும் கைவிட்டக்கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.